தாயத்து என்று வரும்பொழுது வெறுமனே இருக்காது. பார்த்தோம்னா 2 பக்கமும் அதுல ஒரு குமிழ் மாதிரி வச்சிருப்பா. அதை ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதற்குள்ளாக பார்த்தோம்னா அந்த ஹோமம் செய்த ரட்சையை வைத்திருப்பார்கள். வெள்ளியினாலான தாயத்து அப்படிங்கிறது அதிகமா யூஸ் பண்ணுவா. பெரும்பாலும் அந்த வெள்ளி என்பது ஒரு மிகச்சிறந்த கண்டக்டர்ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கடத்தின்னு சொல்றோம். அதற்குள்ளாக அந்த விபூதியோ அல்லது மந்திரிக்கப்பட்ட அந்த ரட்சையோ வைத்துதான் அதனை கட்டி இருப்பார்கள். அது நேரடியாக நம்முடைய உடம்பிலே பலத்தினை சேர்க்கிறது என்கின்ற நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். எதிர்மறை சக்திகள்ங்கிறது இந்த உலகத்திலே உலவிக் கொண்டுதானே இருக்கும். அந்த எதிர்மறை சக்திகளிலிருந்து இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் பெற்ற இந்த தாயத்தானது இந்த குழந்தையினை பத்திரமாக பாதுகாக்கும். ராகு என்பது பாதிக்கலாம், கேது என்பது பாதிக்கலாம், அதே போல இந்த சனி என்கின்ற கிரகம் பாதிக்கலாம். இவர்களுடைய பாதிப்பிலிருந்து இவர்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சுக்கிரன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய அருள் பெற்ற அந்த வெள்ளியினாலான அந்த தாயத்திற்குள்ளாக ஒரு மந்திரிக்கப்பட்ட விபூதியோ அல்லது ஹோம ரட்சையோ சேர்த்து கட்டும் பொழுது அந்த சுக்கிரனானவர் இந்த கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருந்து அந்த மனிதரை காப்பாற்றுகிறார். மனோ தைரியம் அதிகரிக்க நிறைய பேர் தாயத்தினை கட்டிக் கொள்கிறார்கள். இந்த தாயத்து என்பது மனோதைரியத்தை தந்து விடுமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. இந்த கேள்வியை அந்த நேயர் கேட்டிருக்கார். அதாவது தாயத்து அப்படின்னு சொன்னாலே அது எப்படி சொல்லுவார்கள் சொல்லி பார்த்தோம். தாயத்தாகட்டும் அல்லது மந்திரிக்கப்பட்ட கயறு ஆகட்டும், இவை அனைத்தையுமே ரக்ஷை என்ற பெயரிலே தான் சொல்வார்கள். ரக்ஷனா என்னது, காப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் தெரியுமா. அந்த காப்புனா என்ன, நம்மை பாதுகாக்கக்கூடியது. அதற்குரிய மந்திரமே எப்படி சொல்லுவார்கள் சொல்லி பார்த்தோம்னா, பிருகத்சாமா க்ஷத்ரவிருது விருத்த விருஷ்ணியம் திருஷ்டிபௌஜம் சுகிதம் உக்ரவீரம் இந்திரஸ்தோமேன பஞ்சதசேன மத்தியமிதம் வாதேன சகரேன ரக்ஷா என்றுதான் சொல்லி இந்த தாயத்தினை கட்டி விடுவார்கள். சகரேன ரக்ஷா அப்படின்னு சொன்னா எல்லா விதமான அந்த இன்னல்களில் இருந்தும் எதிர்மறை சக்திகளில் இருந்தும் உன்னை இந்த தாயத்து அல்லது இந்த கயிறானது உன்னை காக்கட்டும் என்ற பொருளிலே அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தாயத்தினை கட்டி விடுவார்கள். தாயத்து என்று வரும்பொழுது வெறுமனே இருக்காது. பார்த்தோம்னா 2 பக்கமும் அதுல ஒரு குமிழ் மாதிரி வச்சிருப்பா. அதை ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதற்குள்ளாக பார்த்தோம்னா அந்த ஹோமம் செய்த ரட்சையை வைத்திருப்பார்கள். ஹோமம் செய்து இந்த சாம்பல்ங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சாம்பல் அல்லது மந்திரிக்கப்பட்ட விபூதி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மந்திரிக்கப்பட்ட விபூதியையோ அல்லது அதற்குரிய இந்த நம்ம ஹோமம் பண்ண அந்த கருப்பையான மை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் அதுக்குள்ள வச்சுதான் அந்த பாக்ஸை லாக் பண்ணியிருப்பா. அந்த தாயத்து 2 பக்கமும் பார்த்தோம்னா மூடி மாதிரி இருக்கும். அதை லாக் பண்ணி தான் தாயத்து என்பதையே உருவாக்கி இருப்பார்கள். அதுவும் அந்த வெள்ளியினாலான தாயத்து அப்படிங்கிறது அதிகமா யூஸ் பண்ணுவா. பெரும்பாலும் அந்த வெள்ளி என்பது ஒரு மிகச்சிறந்த கண்டக்டர்ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கடத்தின்னு சொல்றோம். அதற்குள்ளாக அந்த விபூதியோ அல்லது மந்திரிக்கப்பட்ட அந்த ரட்சையோ வைத்துதான் அதனை கட்டி இருப்பார்கள். அது நேரடியாக நம்முடைய உடம்பிலே பலத்தினை சேர்க்கிறது என்கின்ற நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஒரு தாயத்து கட்டுதல் என்பது நம்பிக்கைக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது பலத்தினை தந்து விடுமான்னு சொன்னா, மனோ தைரியத்தினை தந்து விடுவாள் என்று சொன்னால் நிச்சயமாக தரும். தரும் என்பதனால் தானே இதை கட்டி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு எல்லாம் தாயத்து கட்டி விடுவா தெரியுமா. எதற்காக குழந்தைகளுக்கு தாயத்து கட்டுகிறார்கள்? ஏன்னா குழந்தைகள் இப்பொழுதுதான் இந்த பூமியிலே ஜனித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி என்பது மிகவும் குறைவாக இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன் என்று எடுத்துக்கொள்வதை விட இந்த எதிர்மறை சக்திகள்ங்கிறது இந்த உலகத்திலே உலவிக் கொண்டுதானே இருக்கும். அந்த எதிர்மறை சக்திகளிலிருந்து இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் பெற்ற இந்த தாயத்தானது இந்த குழந்தையினை பத்திரமாக பாதுகாக்கும். இந்த குழந்தையினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய தாயத்திலிருந்து அந்த மந்திர சக்திகளானது அதற்கு சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையை வைத்துத்தான் குழந்தைக்கு குலதெய்வத்தினை வேண்டிக் கொண்டு அந்த தாயத்தினை கட்டி வைத்திருப்பார்கள். தாயத்தினா வெறும் ஒரு கடையில வாங்கி தாயத்தை வாங்கி கட்டுறதில்லை. அந்த தாயத்திற்கு என்று அதற்கு ஒரு சில பூஜைகள்லாம் உண்டு இல்லையா, அதற்குரிய பூஜைகளை செய்து முறையாக அதற்கு மந்திரங்களை உச்சரித்து மந்திர ஜபம் செய்து மந்திர உச்சாடனத்துடன் கூடிய அந்த மந்திரத்தால் உருவேற்றப்பட்ட சக்திகளை அதற்குள் உருவேற்றப்பட்ட அந்த தாயத்தினை கட்டிவிட வேண்டும். அப்படி கட்டிவிடும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்குள்ளாக ஒரு ஆத்ம பலம் என்பதும் ஒரு மனோ தைரியம் என்பதும் சர்வ நிச்சயமாக கூடும். தைரியம் இல்லாதவர்களுக்குத்தான் இது தேவை. அதாவது ஒரு பக்குவம் இல்லாத நிலைங்கிறது இருக்கும் இல்லையா. பிறந்த குழந்தைக்கு என்ன பக்குவம் இருக்கும், சின்ன குழந்தைக்கு ஒரு மனோபலம்ங்கிறது இருக்காது. அதனால தாயத்தை கட்டி விடுறா. பெரியவர்கள் ஆன பிற்பாடும் தாயத்தை கட்டுறான்னு சொன்னா ஒரு சில பேருடைய ஜாதகங்கள்ல பார்த்தோம்னா இந்த சந்திரன் மனோகாரகன் சந்திரனானவர் கேத்துவோடு இணைந்திருப்பார் அல்லது ராகுவோடு இணைந்திருப்பார் அல்லது சந்திரனானவர் சனியினுடைய தாக்கத்தை பெற்று
ஒரு தைரியம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் என்ன பண்றது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு எல்லாம் ஃபெயிலியராகவே போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பயந்த சூழ்நிலையில இருந்து கொண்டிருப்பார்கள் தெரியுமா. அது போன்று ஒரு பயந்த சூழ்நிலையிலேயே தைரியமின்றி இருப்பவர்களுக்கு இது போன்ற ரட்சைகள் என்பது தேவைப்படுகிறது, இது போன்ற தாயத்துக்கள் என்பது தேவைப்படுகிறது. அதன் மூலமாக அவருடைய மனோபலம் அதிகரிக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக அதிகரிக்கும். நம்ம என்ன சொன்னோம், என்னென்ன கிரகங்கள் பாதிக்கும் சொல்றோம். ராகு என்பது பாதிக்கலாம், கேது என்பது பாதிக்கலாம், அதே போல இந்த சனி என்கின்ற கிரகம் பாதிக்கலாம். இவர்களுடைய பாதிப்பிலிருந்து இவர்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சுக்கிரன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய அருள் பெற்ற அந்த வெள்ளியினாலான அந்த தாயத்திற்குள்ளாக ஒரு மந்திரிக்கப்பட்ட விபூதியோ அல்லது ஹோம ரட்சையோ சேர்த்து கட்டும் பொழுது அந்த சுக்கிரனானவர் இந்த கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருந்து அந்த மனிதரை காப்பாற்றுகிறார். ஏன்னு சொன்னா ராகு கேத்துக்கொள்ள அசுர சக்திகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த அசுர சக்திகளுக்குரிய குருவாகவே சுக்கிரன் என்பவர் இருக்கிறார். அசுரர்களுடைய குரு தேவகுரு அப்படிங்கிறவர் பிரகஸ்பதி, வியாழன்கிறவர் நமக்கு தெரியும். அதே மாதிரி அசுரர்களுடைய குரு யார் பார்த்தோம்னா சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியார் அந்த வெள்ளி அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்திற்கு முன்னால் இந்த ராகு கேத்துக்கள் என்பவர் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, இவருடைய ஆசிரியர் இல்லவா குருங்கிறவர், அவர்களுக்கு முன்னாடி இவங்க அடக்கித்தானே வாசிப்பாங்க. அந்த வெள்ளியனாலான தாயத்திற்குள்ளாக நமக்கு ஏற்கனவே இறை சக்தியை உட்பட்ட இறை சக்தியினாலான அந்த விபூதியை வேற உள்ள வச்சிருக்கோம். அப்ப அதற்கு அந்த கிரகங்கள் கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும். அதே மாதிரிதான் சனிக்கும் சுக்கிரனுக்கும் மித்ருத்துவம் என்பது உண்டு, நட்பு என்பது உண்டு. சனி என்கின்ற கிரகம் கூட சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்திலே தன்னுடைய ரொம்ப ஆதிக்கத்தை செலுத்த மாட்டார், சனியும் அந்த இடத்திலே அடக்கித்தான் வாசிப்பார் சொல்றது. அப்படி இருக்க இது போன்ற ஒரு வெள்ளியினால் ஆன தாயத்து, அதுவும் எப்படி மந்திரத்தால் மந்திர உச்சாடனத்தினால் உருவேற்றப்பட்ட அந்த தாயத்தினை கட்டும் பொழுது அவருடைய மனதிலே பலம் என்பது பெருகுகிறது, மனோதைரியம் என்பது கூடுகிறது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.